ஹாய் பசங்களா, இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன் எசென்ஷியலாக என்னென்ன தேவை, கிச்சனுக்கு தேவையான அக்சசரிஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்த எசென்ஷியல் ஐட்டம்ஸை விட இன்னும் ஒரு சிலது வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது. இது என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் வந்து தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு கிளாஸு. இதுவும் தண்ணி குடிக்கிற கிளாஸ் தான். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதில் வந்து விளிம்பு இருக்காது, இதில் வந்து விளிம்பு இருக்கும். இது வந்து நம்ம தூக்கி எல்லாம் குடிக்கிறாங்க, சில வீட்டை தூக்கி தான் குடிப்பாங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம வாய் வச்சு சிப் பண்ணி குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இது குடிக்க முடியும். இது நீங்கள் அண்ணாந்து குடிச்சிங்கனாக்கா மேலெல்லாம் தண்ணி சிந்தும். அதனால் உங்கள் வீட்டில் எப்படி பழக்கமோ அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். இது வந்து தண்ணி குடிக்கிற கிளாஸு. டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேஸு, டிஃப்ரெண்ட் சைஸஸில் ட்ரேஸு. இப்போ யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ட்ரேலாம் தேவைப்படும். அப்போ நம்ம இந்த மாதிரி வச்சு தண்ணியெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு அதெல்லாம் தேவைப்படும். அப்போ வந்து இது வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக்கில் வாங்கினீங்கனாக்கா ட்ரேவாக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினீங்கனாக்கா இது வந்து நம்ம காய வைக்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மல்டி பர்பஸாக இருக்கும். இது வந்து குட்டி ட்ரே. இது வந்து சும்மா வச்சு கொடுக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஜூஸ் கிளாஸஸ், ஜூஸ் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய சைஸஸில் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஜூஸ்க்கு வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இது வந்து க்ரீன் டீ, பிளாக் காஃபி, இது அதெல்லாம் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து டீ காஃபி எல்லாம் கெஸ்ட்லாம் வராங்க, டீ காஃபி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு பார்ப்போம். ஐஸ்கிரீமுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து கிளாஸு ஹோம் சென்டரில் வாங்கினது தான், இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்வீட்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மூடி போட்ட பவுல் வாங்கிட்டிங்கனாக்கா இது வந்து டக்குன்னு மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேசரியோ குலோப் ஜாமுனோ ஏதோ ஒன்று செய்கிறோம், மிச்சமாயிடுச்சுன்னா இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சாப்பிடும்போது இதில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி மைக்ரோவேவில் வச்சு கொடுத்துடலாம். அதனால் இந்த மாதிரி மூடி போட்ட பவுல்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து சுட சுட சர்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மூடி போட்ட மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகே. அப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் அண்டு லிட் ஹோல்டர், இது ஒன்று இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து வெறும் ஸ்பூன் ஹோல்டர் மட்டும் வாங்குவாங்க. அதுக்கு வந்து கடையில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா நம்ம சின்ன சின்ன தட்டு இருந்தாலே நம்ம கரண்டியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஹோல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நான் வாங்கினேன்னாக்கா இது லெட்டு வச்சுக்கலாம், கரண்டியும் வச்சுக்கலாம். அது பாருங்கள், ஸ்பூன் வச்சாச்சு. லெட்டு வந்து இப்படி சமைக்கும்போது நம்ம இதெல்லாம் தண்ணி எல்லாம் நிறைய இருக்கும், அப்படி மூடி வச்சுருப்போம், இப்படி எடுப்போம். எடுத்து இப்படி கீழே வச்சோம்னாக்கா கீழே இருக்கிற அழுக்கும் ஒட்டும், இந்த தண்ணியும் கீழே தரையில் போய் படும். அதனால் இப்படி வச்சிட்டோம்னாக்கா தண்ணியெல்லாம் இதில் தான் கொட்டும், அழுக்காகவும் ஆகாது. அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, ஒரு ஸ்பூன் அண்ட் லிட் ஹோல்டர். அடுத்தது வந்து நம்மளுக்கு இது வந்து ஹாட் பிளேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி. ஏன்னாக்கா நம்ம சூடாக ஒரு திங் எடுக்கிறோம், தரையில் வச்சிங்கனாக்கா ஒட்டிக்கும். அதனால இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து நான் அடுப்புலையும் வச்சுக்குவேன். சின்ன பாத்திரம் ஏதாவது அடுப்பில் வைக்கணும், கேஸ் ஸ்டவ்வில் வைக்கணும் அப்படின்னாக்கா கேஸ் ஸ்டவ்வில் இதை வச்சுட்டு இதை இப்படி யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி ஹாட்டான பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிப்பேன். அது வந்து இது மாதிரி இதுலேயும் இருக்குது, மரத்துலேயும் இந்த மாதிரி இருக்குது. நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு இது வந்து டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து கிச்சன் அடுப்பு மேடை மேலே வச்சுக்குவேன். அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பெல்லாம் நம்ம அளக்கிறதுக்கு வந்து எப்பவும் ஒரே அளவு இல்லை. அதாவது நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு டம்ளரு கப்புன்னு மாற்றி மாற்றி போட்டோன்னு வச்சுக்கோங்க, வந்து கரெக்டான அளவில் வந்து நம்மளுக்கு வேகாது, நிறைய பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் எப்பவும் கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி, இதுக்கு வந்து படின்னு சொல்லுவாங்க, இது வந்து வீசம்படி அந்த மாதிரி இருக்கும். நம்ம உங்களுக்கு ஏதோ ஒன்று எந்த அளவு இது பண்ணி அரிசி இப்போ ஒன்று எடுக்கிறோன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம், அந்த மாதிரி தான். இது வந்து அரிசிக்கு, இது வந்து பருப்பு உளுந்து அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டத்துக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக படி இருக்கணும். நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கப்பு ஒரு நாளைக்கு அரிசியிலெல்லாம் போட்டிங்கனாக்கா அளவு வந்து சரியாக வராது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸஸ்லாம் வேணும் நம்மளுக்கு. இப்போ தயிர் ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி ஐட்டம். இது வந்து சாப்பாடு கட்டிட்டு போகிறதுக்கு டிஃபன் கேரியர் தனியாக இருக்குது. அது இல்லாமல் இது சும்மா இப்போ ஏதாவது சாப்பாடு மிச்சமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இது தயிர் எல்லாம் வர ஊற்றி வைக்கலாம். மிச்சம் மீதி குழம்பெல்லாம் இருந்தால் கூட ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த மாதிரி ஹைட்டான பாக்ஸஸ் வந்து இடத்த அடைக்காது ஃப்ரிட்ஜில். இது வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் இருக்குது. உங்களுக்கு வந்து கிளாஸ்லேயும்
இதெல்லாம் இப்போ ஏதோ ஒரு சிக்கனோ மட்டனோ மேரினேட் பண்ணி வைக்கிறோம், ஏதோ ஃபிஷ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி கிளாஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீசரில், இதெல்லாம் ஃப்ரீசர் சேஃப், இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீசர்லேயே வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேக்கப்லாம் இருக்குது, ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கலாம், உங்களுக்கு இடத்தையும் அடைக்காது, எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நம்மளுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உடனே மைக்ரோவேவில் வைக்கணும், கொஞ்சம் ஐட்டம் தான் இருக்குது அப்படின்னாக்கா இது இந்த மாதிரி, இது வந்து ரவுண்டு இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, இதுவும் ஸ்டாக்கபிள் தான். எப்படி வேணாலும் செட்டு செட்டாகவும் விற்கிது, தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். அமேசானில், ஹோம் சென்டரில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்மால் கண்டெய்னர்ஸ். அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து சும்மா ஹோல்டர்ஸ், லைட்டரு, இடுக்கி அது மாதிரிலாம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நைஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்டரு. நான் ஸ்பூன் எல்லாம் ட்ராயரில் தான் வச்சுருக்கேன், ஓப்பனாக நான் வெளியில் வைக்கிறது இல்லை, அதனால் ஸ்பூன் ஹோல்டராக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கத்தி வைக்கிறதுக்கு, லைட்டர் வைக்கிறதுக்கு, இடுக்கி வைக்கிறதுக்கு, அதுக்கெலாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்தது வந்து கண்டிப்பாக எக் ட்ரை வேணும். கடையில் போய் எக் வாங்கிட்டு வரும்போது உடஞ்சி போயிடும். அப்போ வந்து எக் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் எக்கு அப்படின்றப்போ, நீங்கள் இப்போது அட்டையோடு வாங்கினீங்கன்னா கூட அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது, எதுலையாவது மாற்றி தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி வாங்கலாம். அக்ரலிக்கில் இருக்க உங்கள் ஃப்ரிட்ஜ் சைஸுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஃபேமிலி சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக் ஹோல்டர் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளீனிங்க்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வந்து ரொம்ப முக்கியம். பாத்திரம்லாம் கழுவி துடைச்சி வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பு மேடையெல்லாம் துடைக்கிறதுக்கு, அடுப்பு துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க. இது வந்து கிச்சன் டவல்ஸு, இதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி வந்து ரொம்ப இந்த அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல கை துடைக்க, இந்த கைப்பிடி தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டஸ்ட் கிளாத். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பழைய துணி, கைலி, அதுக்கப்புறம் டிஷர்ட், அந்த மாதிரி பனியன் கிளாத்தும் காட்டன் கிளாத்தும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு 2 மணி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து தூக்கி போட்டுடலாம், இதையே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது இல்லாமல் இது கிச்சன் டவல்ஸ் இதெல்லாம் நிறைய விற்கிது, இது வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு 4-5 வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இது வந்து கிச்சன் டவலு. எனக்கு வந்து இந்த கிச்சன் டவலை விட நான் வந்து இந்த டாய்லெட் டிஷ்யூ ரோல் இருக்குது, இது ட்ரைப்ளையாகவும் இருக்குது. இது வந்து பேம்புல பண்ணது. இது எப்படி இருக்குதுனாக்கா, நம்ம சும்மா ஒரு டீ காஃபி சிந்திச்சு வச்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய ரோல் எடுத்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது கிழிச்சாலும் கச்சாமச்சாலும் கிழியும். இது வந்து நம்ம சும்மா அப்படி குட்டியாக தான் வரும். டீ காஃபி சிந்திருச்சு, வேறு ஏதாவது ஆயில் சிந்திருச்சுனாக்கா இதுவே ரொம்ப போதுமானதாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த சைஸில் ஒன்று வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு இதை விட நான் இதுதான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து நம்ம டைனிங் டேபிள்லாம் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி டிஷ்யூஸு. அடுத்தது ரோலர் பின்னு, அப்புறம் சப்பாத்தி கட்டை. நான் வந்து சப்பாத்தி கட்டையாக வந்து வெஜிடபிள் சாப்பரை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப இது ரவுண்டாக இருக்கிறதுனால எனக்கு இது ஈஸியாக இருக்குது. அப்படி நீங்கள் வெளியில் வேறு மாதிரி வாங்கணும் அப்படின்னீங்கனாக்கா நல்ல வெயிட்டாக இருக்கிற சப்பாத்தி கட்டை வந்து நல்ல வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லாட்டினாக்கா இந்த பேஸ் வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால மார்பிளில் வருது, கடப்பாக்கல்லில் வருது, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வுட்டு வந்து சும்மா கழுவு உங்களுக்கு லைட்டாக அது மாதிரி அழுக்காக மாவெல்லாம் ஊற்றிட்டு தாங்க. ஆனால் ஒரு கட்டிங் போர்டும் சரி இதுவும் சரி ஒரு வாட்டி யூஸ் பண்ணதும் உடனே கழுவி வச்சுருங்க, அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும். இது எனக்கு 4-5 இயர்ஸ் தான் நான் இதுதான் சப்பாத்தி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டெல்லாம் ஓகே. அப்புறம் இந்த செல்ஃபில் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டேபிள் சிசர் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மி தான், இந்த மாதிரி இருக்கிறது ஹை ப்ரைஸ்லையும் இருக்குது. இது ஆனால் இது செல்ஃபுக்குள்ளே வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப கச்சிதமாக சின்னதாகவும் இருக்கும். செல்ஃபுக்குள்ளே கையை விட்டு ஒன்று ஒன்றா எடுக்க வேண்டாம், எது வேணுமோ அது சுற்றிட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இப்படி வைக்கிறதுக்கு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கிளிப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பிரித்த இதெல்லாம் இப்படி போட்டு லாக் பண்ணுறதுக்கு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே. ஃப்ரூட் பேஸ்கெட், அது உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, எந்த மெட்டல் எதில் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு இடிகள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து டீக்கு ஏலக்காய் இடிக்கிறது, இஞ்சி இடிக்கிறது, பூண்டு இடிக்கிறதுக்கு, இல்லை அவசரத்துக்கு கரண்ட் இல்லைன்னா ரசத்துக்கு கூட இடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப மஸ்ட், இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதுவும் நிறைய சைஸஸில் இருக்குது, நிறைய மாடல்ஸில் இருக்குது. எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது வாங்கிக்கோங்க. அப்புறம் எல்லா வீட்டுக்குமே ரொம்ப அவசியமானது வந்து
ஆனியன் பொட்டேட்டோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான பேஸ்கெட். அது வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது, நிறைய சைஸஸில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் எங்கள் ஃபேமிலி பெருசுங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இது 4லேருந்து 5 கிலோ வெங்காயம் கொள்ளும். இப்போதைக்கு ஸ்டாக்கு கம்மியாக தான் இருக்குது, இனிமேல் தான் வாங்கணும். அதனால் எல்லாம் காலியாக இருக்குது. இது வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பிரிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு அட்டையை வந்து இப்படி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இதில் வந்து பொட்டேட்டோஸ், பூண்டு, அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு எது இருக்கோ வீட்டில் வாங்கி அதை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து கிச்சன் கிளாத் இருக்குது. இந்த கிச்சன் ஆக்சசரிஸ் ஏதாவது தேவையில்லாததெல்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன். வேணுங்கிறப்ப நான் எடுத்துக்கலாம். இதுவும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கும் கீழே இருக்கிற வந்து எக்ஸ்ட்ரா கிச்சன் ஸ்க்ரப்பரு அதெல்லாம் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து சாட் மசாலா, அப்புறம் பிளாக் சால்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து விளக்கெண்ணெய். உங்களுக்கு இதெல்லாம் வந்து சமையல் வீடியோ போடும்போது காட்டுறேன். இது வந்து நான் ஹோட்டலில் சாப்பிடும்போது கொடுப்பாங்கல்ல, இந்த எக்ஸ்ட்ரா அதெல்லாம், அந்த ஆரிகானோ அதெல்லாம் இருக்குது இதில். இது வந்து ஹனி, டிஷ்யூ பேப்பர்ஸ், அவ்வளோதான். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வந்து வேணுங்கிற சைஸில் எந்த மாதிரி வேணுமோ வாங்கிக்கோங்க.